வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு வேலைங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் நம்ம ஊர் பக்கத்துலேயே தான் வேலை நடக்கு. ஒரு 5 ஏக்கர் இடத்துக்கு வந்து 7 அடி கல் போட்டு 5 அடி வலை கட்டி தர சொன்னாங்க. இடத்த பாருங்கள், இதான் இடம். ஃபஸ்ட்டு வந்து கயிறை கட்டிட்டோம், அளந்துட்டு இருக்காங்க. இது என்ன அளவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்லு கேப் போடுவோம் பார்த்தீங்களா, எத்தனை அடிக்கு ஒரு கல்லுங்கிறதுக்கு உண்டான அளவு. சிலவங்க வந்து 10 அடிக்கு ஒன்று போட சொல்லுவாங்க, சிலவங்க 8 அடிக்கு ஒன்று போட சொல்லுவாங்க. அதை நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா, 10 அடிக்கு போட சொல்கிறது வந்து 10.5 டேப்பு பிடிப்பாங்க. ஏன்னா கல் அளவு இருக்குது பார்த்தீங்களா, அதை கழித்து 10.5 பிடிப்பாங்க. அதே மாதிரி 8 அடிக்கு போட சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 8.5 வச்சு பிடிப்பாங்க. அது கல்லுக்குள்ளே அளவு வந்து கழியும். 8.1 8.2 வந்து கல் இருக்கும். சரிங்களா, அதுக்கு உண்டான அளவு தான் நடந்துட்டுருக்கு. பார்த்தாலே தெரியும், திருநெல்வேலி மாவட்டம், அதனாலே காத்தாடிகள் அதிகமாக உண்டு. காத்தாடி உள்ள இடம் தான். ஒரு 5 ஏக்கர் இருக்கும். 5 ஏக்கர் வந்து ஃபென்சிங் பண்ணி தர சொன்னாங்க. இடம் வந்து கொஞ்சம் மோசமான இடம். ஏன்னா கீழே வந்து மிஷினை போட்டு அடிக்க முடியல. ஏன்னா இடம் வந்து ரொம்ப காய்வு, மழை பெஞ்சு ரொம்ப நாளானதுனால உங்களுக்கு இடத்த பார்க்கும்போதே தெரியும், மிஷின் வந்து ஃபுல்லாகவே இறங்கவே இல்லை. தண்ணி ஊற்றி 2 நேரம் தண்ணி ஊற்றி தான் நம்ம தோண்டி இருந்தோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரே டைம் மிஷின் வந்து இறங்கிருச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பேமெண்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேல கொடுப்போம் பார்த்தீங்களா, 150னா 150 பிளான் பண்ணுவோம். அதே மாதிரி மிஷின் இறங்கலை அப்படின்னா 5 ரூபா கூட தான் கேட்போம். எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது வந்து அதில் லேபர் வந்து உட்காந்து இருந்து தோண்ட தான் செய்யணும். கம்பி வச்சு தோண்டும் போது ஒரு குழி 2 அடி தெளிவாக எடுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம 7 அடி கல்லுக்கு 5 அடி கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, மிஷின் வந்து இறங்கலை, பாதி இறங்குது, அதுக்கப்புறம் அதெல்லாம் ஓட்ட முடியல. எனக்கு கீழே வந்து காய்வு அதிகமாக இருக்கிறதுனால அது ஓடலை. பாருங்க, இப்போ கரெக்டாக ஒரு அடிக்கு தான் எடுத்திருக்காங்க. இதே மாதிரி இடத்துல இருந்துச்சுன்னா ஒரு 5 ரூபா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். சரியா, நமக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணி கொடுப்போம். நம்ம இருக்கிறது வந்து திருநெல்வேலி மாவட்டம். ஆனால் வேலைன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வேலை வந்து சுத்தமாக பண்ணி கொடுப்போம். இதோட கஸ்டமர் ரெக்கமெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 7 அடி கல்லுக்கு கேப்பு பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு ஒரு கல். அதே மாதிரி 10 கல்லுக்கு 2 முட்டுக்கல். நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து 10 கல்லுக்கு 2 முட்டுக்கல் கொடுத்துருவோம். நீங்கள் 10 அடிக்கு ஒரு கல் போட்டாலும் சரி, 8 அடிக்கு ஒரு கல் போட்டாலும் சரி. அதே மாதிரி சின்ன ஃபிளாட் இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது கார்னர் வந்து முட்டுக்கல் வந்துடும். சரிங்களா, பாருங்க, இதில் வந்து 2 அடி ஓடிருச்சு, இதுலையுமே இன்னும் ஓடலை. அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக வேலை வந்து தெளிவாக பண்ணி கொடுப்போம். நீங்கள் சாதா கம்பி கேட்டாலும் சரி, இவங்க கேட்ட வந்து சாதா கம்பி தான். 150க்கு போடுறோம்ல, சாதா கம்பி தான். கல்லோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 அடி இருக்கும். பார்த்தீங்களா, கல் இறக்கிட்டு இருக்காங்க. கல் தெளிவாக இருக்கும், ஒரே சைஸாக இருக்கும். கல்லுமே வந்து வித்தியாசங்கள் இருக்குது. புதுக்கோட்டை கல், ஆந்திரா கல் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா, புதுக்கோட்டை கல் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், ஆந்திரா கல்லுங்கிறது ஒரே சைஸாக இருக்கும். இப்போ இறக்குறது வந்து ஆந்திரா கல். சரிங்களா, வேலை வந்து ஒரே சைஸாக இருக்கும். ஆனால் புதுக்கோட்டை கல் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இப்போ ஆந்திரா கல் வந்து அதிகம் வறுத்து கிடையாது, அதனால ஆந்திரா கல் வச்சு ஃபென்சிங் வந்து பண்ணுறது கொஞ்சம் ரேர் தான். சரிங்களா, இப்போ கல் ஊனிட்டாங்க, கல்லு கேப்பு. ஃபர்ஸ்ட் கல்லை ஊனிட்டு கரெக்டாக மட்டம் பார்ப்பாங்க. மேல் மட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அது இடத்த பொறுத்தா நம்ம தெளிவு எடுக்க முடியும். நீங்கள் இடத்த தெளிவாக அடித்து ஜேசிபி டோஸ் பண்ணி தந்துட்டீங்க அப்படின்னா, இது தெளிவாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது மட்டத்தை வந்து நம்ம சுத்தமாக ஒரே நேர்கோட்டில் எடுத்துரும். இடத்துல கீழே பாறை இருக்குது, அதே மாதிரி இடம் மேலேயும் கீழேயுமா இருக்குது, இடம் வந்து ஒரு இடம் பள்ளமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வேலி வந்து கீழே மேலேயுமா தான் இருக்கும். ஆனால் ஃபென்சிங் அந்த இடத்துலையும் பண்ணி கொடுத்துரும். அதில் வந்து வேலையை வந்து நம்ம சுத்தம் பார்க்க முடியாது. சரிங்களா, அது இடத்த பொறுத்து கண்டிப்பாக மாறுபடும். பாறைக்காடாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கல் மேலே கீழே கொஞ்சம் இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம எவ்வளோக்குள்ள குத்தி எடுக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள குத்தி எடுத்துருவோம். எடுக்க முடியாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கல் கொஞ்சம் மேலே கீழேமா இருக்கும். சரிங்களா, இது வந்து ஒரே இடம் ஒரே நேர்கோட்டில் இருந்துச்சு, கீழே எந்த ஒரு இடைஞ்சலுமே இல்லாதனால உங்களுக்கு வந்து தெளிவாக ஒரே நேர்கோட்டிலே மட்டம் பார்த்து கொடுத்துரும். கலரு அதே மாதிரி கஸ்டமர் வாங்கி கொடுத்தாலும் சரி, நீங்கள் வாங்கி வந்து அடிச்சிருங்க, அதுக்கு உண்டான காசு நான் கொடுத்துருனாலும் சரி, நம்ம வந்து அதை வந்து பிளான் பண்ணி அடிச்சுக்கலாம். கஸ்டமர் விருப்பத்துக்கு ஏற்ற நீங்கள் எதை வாங்கி கொடுக்குறீங்களோ அதை நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நம்ம ஏரியாவில் சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முள்ளு கம்பி இழுக்க சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் அதுக்கு வெளிப்பக்கமாக வலை கட்ட சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து முள்ளு கம்பி இழுக்கிறோம். முள்ளு கம்பியுமே 4 லைன் வந்து தெளிவாக இழுத்து கொடுத்துருவோம். நீங்கள் டாட்டா கம்பியில் கேட்டாலும் சரி, சாதா கம்பியில் முள்ளு கம்பி கேட்டாலும் சரி, எதுலேயுமே பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் டாட்டாவில் போடும்போது எல்லாமே டாட்டாவே வந்துடும். ஆனால் காசு இது ரன்னிங் ஃபீட்டுக்கு 150 பண்ணுறோம் அப்படின்னா டாட்டாவில் பண்ணும்போது வந்து உங்களுக்கு 200க்கு பண்ணி கொடுப்போம். A to Z எல்லாம் சேர்த்து. அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 7 அடி கல் இருக்கும், கல்லுக்கல் கேப் வந்து 8 அடிக்கு ஒரு கல் இருக்கும். அதே மாதிரி 10 கல்லுக்கு 2 முட்டுக்கல் இருக்கும். வலையோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 5 அடி இருக்கும். அதோட டைமண்ட் சைஸ் வந்து 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு இருக்கும். வலையிலே மேலே முள்ளு மாதிரி ட்விஸ்டடாக வந்துடும். ட்விஸ்டடுங்கிறது முள்ளு மாதிரி இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய கம்பி. அது போக வலைக்கு வெளி பக்கமாக ஆடு மாடு எதுவுமே உரசாத மாதிரி 4 லைன் முள்ளு கம்பியும் கட்டி கொடுத்துரும். சரிங்களா, முக்கியமான விஷயம், நம்ம 4 லைன் முள்ளு கம்பி வந்து தெளிவாக கட்டி கொடுத்துரும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வேலி வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும், யாரும் தொடாக மாட்டாங்க. காட்டு பகுதியில் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஏன்னா ஆடு மாடு காட்டு மிருகங்கள் இது வரைக்கும் வாய்ப்பு இருக்காது, அது வந்து உரசாது. ஏன்னா அதில் ஷார்ப்பாக முள் இருக்கிறதுனால அது குத்தி கிழிச்சிரும். சரிங்களா, அதனால
அதனால அது வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். நான் வலை இழுத்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, கல் ஒரே மட்டமாக தெளிவாக போட்டு கொடுப்போம். நம்ம வலை வந்து இப்போ சுத்தமாக இழுத்துட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுப்போம். நீங்கள் சாதா கம்பியில் கேட்டாலும் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி வந்து சிமெண்ட் போஸ்ட்டும் இருக்குது. சில கஸ்டமர் வந்து நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுற போகிறதில்ல, கொஞ்ச நாள் போட்டுட்டு இடத்த தட்டிட்டு வீடு கட்ட போகிறேன், அதனால உங்களுக்கு சிமெண்ட் காங்கிரீட் போஸ்ட்லேயே போட்டு கொடுங்கன்னு சொன்னாலும் காங்கிரீட் போஸ்ட்லேயும் பண்ணி கொடுப்போம். சரிங்களா. அதுக்கப்புறம் இன்னொன்று ரொம்ப குவாலிட்டியாக போடணும் அப்படின்னா டாட்டா ஸ்டெம்புன்னு இருக்குது. அது லைஃப்னு பார்த்தீங்கன்னா 20 வருஷம் 25 வருஷம் மேலே லைஃப் இருக்கும். நம்ம டாட்டா கம்பியும் போட்டு டாட்டா ஸ்டெம்பு போட்டு காங்கிரீட் போட்டு நம்ம தெளிவாக கட்டிட்டோம் அப்படின்னா அது இடமே அந்த வீட்டை சுற்றி போடுற இடத்துக்கு வந்து அது பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா. அந்த காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக வரும், ஆனால் வேலை அது வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும். இப்போ ரொம்ப லோ பட்ஜெட்டில் போடணும் அப்படின்னா கல்லுக்கால தான். இந்த 150 போடுறோம் பார்த்தீங்களா, கல்லுக்கால் தான் இருக்கிறதே லோ பட்ஜெட்டு. ஆனால் வேலையுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு நேரம் கல்லுக்கால் போட்டுட்டோம் அப்படின்னா உடைச்சா மட்டும்தான் உடமே தவிர தன்னால் உடஞ்சி விழுறதோ நகண்டு விழுறதோ இருக்காது. ஏன்னா நம்ம 2 அடி போடுறோம் குழி. சில இடத்துல கல் நகண்டு இருக்கு. காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மண் வந்து கரிசல் மண்ணாக இருக்கும். 1.5 அடி 1.25 அடியில் தோண்டி போட்டுருவாங்க. அப்படி நம்ம பண்ணுறது கிடையாது. 2 அடியில் நம்ம எடுத்து போடுறதுனால கல் வந்து கீழே சாயறதுக்கும் எதுக்கும் அந்த வாய்ப்பே இருக்காது. அதே மாதிரி முட்டுக்களுமே 10 கல்லுக்கு 2 முட்டுக்கள் 5 அடி முட்டுக்கள் வந்து தெளிவாக கட்டி கொடுத்தோம். அதனால கம்பியுமே லூஸ் ஆகாது. சரிங்களா. அதே மாதிரி பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். பேமெண்ட் ஆப்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வலை கொண்டு வர போகிறோம். வேலை கொண்ட 4 பேரோ கூப்பிட்டு வரும்போது ஒரு 2 லட்ச ரூபா வேலை அப்படின்னா 80% ஒரு 1,60,000 கையில் தர்ற மாதிரி இருக்கும். வலை கொண்டு வந்துடும், முள்ளு கம்பி கொண்டு வந்துடும், லேபர் கொண்டு வந்துடும். வந்ததோட காசு வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கல் எடுக்க போக முடியும். சரிங்களா. ஏன்னா வலையை வந்து கம்பெனியில் வாங்கிட்டு வந்துடுவோம். நீ காசு போட்டதுக்கு அப்புறம் நம்ம கம்பெனிக்கும் வலை போட வேண்டிய வலைக்கு உண்டான காஸ்ட்டும் போட வேண்டியிருக்கும். கல் பட்டறைக்குமே காசு கொடுத்து தான் நம்ம கல் எடுக்க முடியும். சரிங்களா. எல்லா இடமே அப்படிதான். நம்ம வந்தாலும் 80% கேட்டுருவோம். அதே மாதிரி பெரிய வேலை 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா வேலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வலையை இறக்கணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் 80% 8 லட்ச ரூபா தந்துட்டீங்க அப்படின்னா திரும்ப உங்கள்கிட்ட காசு நீ கம்மியாக ஒரு 2 லட்ச ரூபாய் வச்சுக்கோங்க, ஒரு 3 லட்ச ரூபா வச்சுக்கோங்க அப்படின்னு திரும்ப காசு கேட்குற உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும், கேட்குற எனக்கும் வருத்தமா இருக்கும். அந்த மாதிரி யாரும் வைக்காதுங்க. ஒரு வேலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா வேலையை வந்து உங்களுக்கு ரெகுலரா முடிச்சுட்டு தான் போமே தவிர அதை விட்டுட்டு போறது அந்த இது நமக்கு கிடையாது. அதுமாதிரி சமையல் பண்ணி நாங்களே சாப்பிட்டுக்குவோம். உங்களுக்கு எந்த வேலையுமே இருக்கும். ஒரு சின்ன ஹெல்ப், ஒரு வண்டி தேவைன்னா மட்டும் நீங்க தந்தா போதும். மற்றபடி நம்ம வேலை நடந்துட்டே இருக்கும். சரிங்களா. அது எந்த வேலைனாலும் ஃபர்ஸ்ட் 80% கண்டிப்பா வாங்கிடுவோம். அதே மாதிரி டாட்டா வேலைக்கு பட்சத்தில் கண்டிப்பா அட்வான்ஸ் கேட்போம். சரிங்களா. இதுக்குன்னு கம்பெனியில வந்து அட்வான்ஸ் போட்டால் தான் வந்து கம்பெனியில் வந்து வலை அடிப்பாங்க. ஏன்னா டாட்டா கம்பி அதிகமாக மூவ் கிடையாது. ஏன்னா காஸ்ட் வைஸ் அதிகங்கிறதுனால கம்பெனிக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் இப்போ 5 லட்ச ரூபா வேலை அப்படின்னா ஒரு 10% வந்து கம்பெனிக்கு அனுப்புற மாதிரி இருக்கும். சரியா. ஒரு 50,000 போட்டாங்க அப்படின்னா அவங்க அடிச்சிருவாங்க. வலை எப்போ ரெடி ஆகி வருதுன்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற பிளான் பண்ணி நம்மளுக்கும் வெளியில வேலை நடந்துட்டு இருக்கோம், வலையை வர கனெக்ட் பண்ணி அந்த வேலையை முடிச்சு வந்து உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுப்போம். சரிங்களா. சில நேரம் வந்து கம்பெனில பெரிய ப்ராடக்ட் ஓடிட்டு இருப்பாங்க, ஒரு 300 கட்டு 400 கட்டு வெளியில கொடுக்கறதுக்கு ஓட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகி வேலையை பண்ணி கொடுப்போம். நம்ம வேலை முடிச்சு கொடுத்துரும், வேலை முடிச்சு தரோம் அப்படின்னா கண்டிப்பா அதோட வேலையை வந்து நம்ம வந்து சுத்தமா பண்ணி கொடுத்துரும். கொஞ்சம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். நம்மகிட்ட வேலை எப்பவுமே 1 மாசம் ரன்னிங்ல இருக்கிறதுனால நீங்க ஒரே நாள்ல வந்து போன் பண்ணி பேசிட்டு வாங்க நாளைக்கு வாங்க பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா முடியவே முடியாது. சரிங்களா. எப்போதுமே வந்து ரன்னிங்ல எப்பவுமே 1 மாசம் மட்டும் வேலை இருந்துட்டே இருக்கும். நீங்க ஆர்டர் கொடுத்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து இந்த இடத்தோட வீடியோவும் பிளஸ் அதோட லொகேஷன் எனக்கு அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு பிளானை போட்டு தெளிவா பண்ணி கொடுத்துரும். வேலை பண்ணி தரோம் அப்படின்னா தெளிவா பண்ணி கொடுத்துரும். கொஞ்சம் முன்ன பின்னே டிலே ஆகும். ஏன்னா ஃபென்சிங் ஒர்க்கை பொறுத்தவரை ஒரு 5 ஏக்கர் வேலை அப்படின்னா நம்ம அதோட கணக்கு வந்து 1 வாரம்னு வச்சிருப்போம். சரிங்களா. ஒரு 2000 அடி வேலை பண்ணோம்னா 1 வாரம் இல்ல 5 நாள் இடத்தை பொறுத்து வச்சிருப்போம். ஆனா இடத்துக்கு போன அப்புறம் இடம் கீழே பாறையா இருக்கும், சரல் மண்ணா இருக்கும், நம்ம தோண்ட முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் தண்ணி ஊற்றி போட்டு தான் தோண்டி ஆகணும். சில இடத்துல வலை இழுக்கிறது கஷ்டமா இருக்கும், இதே மாதிரி மட்டமா இழுக்க முடியாது. அந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்ச நாள் முன்ன பின்ன ஆகதான் செய்யும். அதனால ஃபென்சிங் ஒர்க்கை பொறுத்தளவுக்கு நான் 10ஆம் தேதி வரேன் அப்படின்னா 10ஆம் தேதி வர முடியாம சூழ்நிலை இருக்கலாம், அதுக்கு முன்னக்கூட்டி வரக்கூடிய காலங்களும் இருக்கலாம். சரிங்களா. வேலை எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா தான் பண்ணி கொடுத்துரும். இதுல 150க்கு நம்ம போட்டிருக்கிறது என்ன ஸ்பெசிபிகேஷன் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 அடி கல்லு கேப் வந்து 8 அடிக்கு ஒரு கல்லு, அதே மாதிரி 10 கல்லுக்கு 2 முட்டுக்கல்லு. சரிங்களா. வலையோட ஹைட்டு பாத்தீங்கன்னா 5 அடி உயரம், சாதா கம்பி தான் 5 அடி உயரம் வரும். அதோட டைமண்ட் சைஸ் வந்து 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு இருக்கும். அது போக வலைக்கு வெளியே பக்கமா 4 லைன் முள்ளு கம்பி கட்டியிருக்கோம் பாத்தீங்களா. இது வலைக்கு வெளியே பக்கமா 4 லைன் முள்ளு கம்பியும் கட்டி கொடுத்துரும். மொத்த சேர்த்து வந்து 150, எல்லாமே A to Z எல்லாம் சேர்த்து 150 ரூபா.
இப்போ ஒரு 1000 அடிக்கு போடணும் அப்படின்னா 1,50,000 ரூபா மொத்தம் ஆகும். எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ எதுவுமே கிடையாது. கலர் அடிக்கினா மட்டும் 1000 அடிக்கு 3000 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். நாங்களே எல்லாமே கொண்டு வருவோம், எல்லாமே நாங்களே அடிச்சு கொடுத்துருவோம். இப்போ 2000 அடிக்கு கலர் அடிச்சு பண்ணணும் அப்படின்னா 6000 ரூபா கலருக்கு கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவோம். ஏன்னா கலருக்கு உண்டான காஸ்ட்டும் இருக்கு, அதுக்கு அடிக்குண்டான லேபர் காஸ்ட்டும் இருக்கனால கண்டிப்பாக அந்த சார்ஜஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இல்லை கலர் எனக்கு வேண்டாம், நீ கல் மட்டும் போட்டு இழுத்தா போதும் அப்படின்னா அது கூட போட்டு நம்ம பண்ணி கொடுக்கும். கலர் அடிச்சோம் அப்படின்னா இடம் கொஞ்சம் பார்வையா இருக்கும். சரிங்களா? ட்விஸ்டட் ஃபென்ஸ் வேலை வந்து நம்ம வந்து தெளிவா பண்ணி கொடுப்போம். நீங்க டாட்டால கேட்டாலும் சரி, நார்மல் கம்பியில கேட்டாலும் சரி, வேலை வந்து தெளிவா இருக்கும். 5 சென்ட்னாலும் சரி, 500 ஏக்கர்னாலும் சரி, நம்ம வந்து வேலை வந்து தெளிவா சுத்தமா பண்ணி கொடுப்போம். ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம வேலையை பாத்தீங்கன்னா வேலை ரன்னிங்ல இருக்கிறதுனால எப்போதுமே 1 மாசம் கண்டிப்பா டைம் கேட்போம். 1 மாசத்துக்கு கொஞ்சம் கூட ஆகலாம், 1 மாசத்துக்கு உள்ள கூட வர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? கண்டிப்பா நம்ம தொடர்பு கொள்ளுங்க. வேலை வந்து தெளிவா இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கல்லு மேல நிக்க காரணம் பாத்தீங்கன்னா கீழே பாறை, அந்த இடத்துல ஒரு கல்லு தனியா தெரியுது பாத்தீங்களா? கீழே வந்து சுத்த பாறை, அதுல வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த இடம் ஃபுல்லாவே கொஞ்சம் பாறையான காடு, அதனாலதான் கல்லு கொஞ்சம் மேலேயும் கீழே இருக்கு. சுத்தமா ஒரே லெவல்ல இருந்துருச்சு அப்படின்னா நம்ம நூல் பிடிச்ச மாதிரி ஒரே மட்டமா காம்பவுண்ட் போட்ட மாதிரி தெளிவா போட்டு கொடுத்துரும். இதுவுமே ரொம்ப மோசம் கிடையாது. சில இடத்துல ரொம்ப பாறையா இருக்கும், அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் ஆகணும். இடத்த பொறுத்தும் வேலையோட சுத்தம் வந்து இடத்த பொறுத்தும் கண்டிப்பாக மாறுபடும். சரிங்களா? நான் வழிபாதை இதுக்கு வந்து கஸ்டமர் வந்து ஒரு 15 அடியில் வழிபாதை விட்டுருங்க, பெரிய வண்டி லாரி போகிற மாதிரி அப்படிங்கிறனால 15 அடியில் வழிபாதையும் விட்டுட்டோம். வேலை வந்து வழிபாதையும் போட்டு அதுவுமே நம்ம வந்து தெளிவாக வந்து கெட்டி கொடுத்துட்டோம். புரியுதுங்களா? கெட்டி அடைச்சி கொடுத்துருவோம். அவங்க தேவைன்னா திறந்துட்டு அடைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தேவைன்னா ஃபியூச்சரில் வந்து கேட்டு போட போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து கேட்டு போட்டு பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? வேலை வந்து நம்ம எப்போதுமே சுத்தமாக பண்ணி கொடுப்போம். தமிழ்நாடு ஃபுல்லாக தெளிவாக பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. வேலை பார்த்தீங்கன்னா ரேட்டுமே பட்ஜெட்டில் இருக்கும். மற்ற ஃபென்சிங்காரங்க பண்ணுறதோட நம்ம ரேட்டும் பட்ஜெட்டில் இருக்கும். அது வேலையும் வந்து ஃபினிஷிங் வந்து சுத்தமாக இருக்கும். சரிங்களா? ஆனால் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதுல இருந்து குறைக்க முடியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே கம்மியான ரேட்ல தான் போட்டிருக்கோம். அதுல இருந்து குறைக்கிறது அந்த மாதிரி கண்டிப்பாக அதை பண்ணாதீங்க. கணக்கு முடிக்கும் போது 150னா 150 தான் கணக்கு முடிக்கிற மாதிரி இருக்கும். இல்ல 2 ரூபா குறைச்சிக்கோங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லுங்க. நம்ம வந்து அதிகமா சொல்லிட்டு ஒரு 160 ரூபா சொல்லிட்டு 5 ரூபா குறைச்சாங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெருசா தெரியும். அதுலயே 150 ரூபா அதோட கம்மியான பட்ஜெட் சொல்லிட்டு குறைக்கலையே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வருத்தமா தெரியும். அப்படி நினைக்காதீங்க. நம்ம ஏற்கனவே வந்து கம்மியான அமௌண்ட் பட்ஜெட்ல போடுறதுனால இதுல வந்து காஸ்ட் வந்து குறைக்கிற வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? இது வந்து 1000 அடிக்கு மேலதான். இப்ப நம்ம 150 போடுறோம் அப்படின்னா 1000 அடி 2000 அடிக்கு மேல இந்த காஸ்ட். நீங்க 1000 அடிக்கு கீழே 500 அடிக்கு உள்ள கொண்டு வரீங்க அப்படின்னா அதுக்கு ஒன்று காஸ்ட் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். ஏன்னா லேபரு, டிரான்ஸ்போர்ட் எல்லாமே நம்ம அதில் தான் வந்து பார்க்கறதுனால காஸ்ட் வைஸ் ஒரு 20 ரூபா 10 ரூபா வந்து கூட இருக்கும். அதுவே 500 அடிக்கு கீழே வருதுன்னா அது கொஞ்சம் கூட இருக்கும். அதே 200 அடிக்கு கீழே வருதுன்னா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும். சரிங்களா? 10 ரூபா வந்து கூட இருக்கும். அதனால வேலை வந்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வேலை வந்து தெளிவா பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு வேலையை பார்க்கும்போதே தெரியும், வேலை வந்து சுத்தமா இருக்கும். கஸ்டமர் என்ன அது கேட்குறீங்களோ அந்த மாதிரி வேலை வந்து தெளிவா பண்ணி கொடுப்போம். சரிங்களா? அது மாதிரி பேமெண்ட்டும் வந்ததோட 80% தர்ற மாதிரி இருக்கும். மீதி அமௌண்ட் வந்து வேலையை முடிச்சுட்டு நம்ம இடத்த ஃபுல்லாவே மெஷர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மெஷர்மெண்ட் 1000 அடின்னு வச்சிருப்போம். சப்போஸ் 999 அடி 998 அடியும் வர வாய்ப்பு இருக்கு. 1010 அடியும் வர கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. பாத்தீங்களா? வேலை வந்து தெளிவா ஒரே மட்டமா பண்ணி கொடுத்தாச்சு. இதே மாதிரி உங்களுக்கு ஃபென்சிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாவே வேலை வந்து நம்ம சுத்தமா பண்ணி கொடுப்போம். நன்றி மக்களே.